ஏங்க சொல்லுமா. அப்புறம் படிங்க. பேப்பர்ல ஒரு செய்தி வந்திருக்கு பாத்தீங்களா? உப்பு தண்ணியில கரையக்கூடிய பிளாஸ்டிக்க ஜப்பான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். சூப்பர்யா சூப்பர்யா. இப்ப உலக அளவுல சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுல மிக முக்கியமா பிளாஸ்டிக்கா இருக்கு. ஆமா ஆமா, எங்க பார்த்தாலும். ஆனா அதை பயன்படுத்தாமையும் இருக்க முடியல. காலையில எந்திரிச்சு பல் விளக்குறது வந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அத்தனையுமே பிளாஸ்டிக் இருக்கு. அதுக்கு மாற்றா இப்படி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க அதுக்காக நிதி ஒதுக்குறாங்க, செய்யறாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஆனா இங்க இதே பாத்தீங்கன்னா இந்தியாவில் 1.5 லட்சம் கோடியா இந்த ஆய்வுக்கு இதெல்லாம் ஒதுக்குறது. சைனாவில் 43 லட்சம் கோடியா. அப்ப எப்படி நம்ம அவங்களை பிடிக்கிறது? இன்னும் 50 வருஷம் ஆகுன்றாங்க. ஆனா இங்க 3வது மொழி படி, இந்திய படி, அதை படி. அப்ப 3வதுல தேர்வு வை, 5வதுல தேர்வு வை, 8வதுல தேர்வு வை. எப்படியா ஆகிறது? அங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த 3 மொழி படிக்கிற இடத்துல இடைநிற்றல் அதிகமா இருக்கு. ஒரு மொழியே ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்க. இங்கேயே பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இந்தியில போய் இப்படி இருந்தா, ஆமா 90,000 பேர், 90 to 1 லட்சம். ஓகே இருக்கட்டும். இப்ப தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கையினாலதான் இங்க படிச்சு கல்வியிலேயே பாத்தீங்கன்னா மேற்கல்வியில அதிகமா இருக்குது. அமெரிக்காவுக்கு இணையாக இருப்பது தமிழ்நாடு தான் மேற்கல்வி போறது. அப்படி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இடைநிற்றல் நம்ம கேரளாவில் வந்து 1 விழுக்காடு தான் இடைநிற்றல். நம்ம தமிழ்நாட்டுல 4 விழுக்காடுன்னு சொல்றாங்க. இதுக்கு வடக்க போனீங்கன்னா படிப்படியா 27 விழுக்காடு வரைக்கும் இடைநிற்றல் இருக்கு. எப்படி இருக்காது? எப்படி நம்ம புதுசா கண்டுபிடிக்கிறது? இப்ப இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பத்துல அவங்கவுங்க தாய்மொழியை மட்டும் படிச்சுக்கிட்டாலே அந்த இதுல போட்டோம்னா நமக்கு எந்த மொழியில இருக்கிறதையும் டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்கவும் முடியுது, பார்த்து வாசிக்கவும் முடியுது. அந்த அளவுக்கு தாய்மொழியில ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது மொழியை படிக்கவே நம்ம நேரத்தை செலவு பண்ணிருந்தா அறிவியல் இதெல்லாம் பாஸ் பண்ணணும்னா புதுசா கண்டுபிடிக்கிறது அதுல ஃபெயில் ஆயிடுவாங்க. நம்ம ஆங்கிலம் படிக்கிறதே நம்மளால எத்தனை திணறுனா ஹிந்தி இருக்கிறதா என்னால படிச்சிருக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, இப்ப இங்க இருந்து NIT படிக்கிறதுக்காக பீகாருக்கு போயிருந்தாங்க நம்ம பிள்ளைகள்லாம், தமிழ்நாடு பிள்ளைங்க. அவங்க சொல்றாங்க இது ஒரு பொருட்டே இல்லைங்க, வந்து 1 மாசம் 1.5 மாசம் நாங்க படிச்சுக்கிட்டோங்க, அவ்வளவு தேவையா படிக்க முடியும், அவ்வளவுதான். அப்ப இவ்வளவு எளிமையா இருக்கும்போது எதற்காக அப்ப இந்த சின்ன பிள்ளைகளை 3வதுல 5வதுல 8வதுல பரீட்சை வச்சு இது வடிகட்டுறதுக்கு? அப்ப இங்கே நம்மள மாதிரி உழைக்கும் மக்கள் படிக்கவே கூடாது. அதுதான் அவங்களோட இது. என்ன பண்றது? மக்கள் தான் புரிஞ்சுக்கிறணும். நன்றி உறவே. மக்கள் புரிஞ்சுக்கிறதுனால தானே எங்களுக்கு 2 மொழி போதுங்கிறாங்க. ஆமா ஆமா, உண்மைதான். நன்றி.